யமனிடம் போராடி தன் கணவனின் உயிரை மீட்டெடுத்த சாவித்திரி தேவி இருந்த விரதம். மாசி மாதத்தோட இறுதியிலும் பங்குனி மாதத்தோட தொடக்கத்திலும் வரக்கூடிய நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு. தீர்க்க சுமங்கலி வரம் பெறணும், தன் கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னு அம்பிகையை வேண்டி பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு. தன் கணவன் சத்தியவானின் உயிரை பறித்து சென்ற யமனிடம் போராடி யமலோக வாசல் வரையும் சென்று தன் கணவனின் உயிரை மீட்டெடுத்த சாவித்திரி இருந்த விரதம் தான் இந்த அற்புதமான காரடையான் நோன்பு. இந்த விரதத்தை கௌரி நோன்பு, கௌரி விரதம், காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோன்பு என்னைக்கு வருது அப்படின்னா 14/3/2025 நாளைக்கு வெள்ளிக்கிழமை தாங்க வருது. இந்த அற்புதமான நாள்ல முறையா அம்பிகைக்கு விரதம் இருந்து கார அடை, உருகாத வெண்ணையும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபடும் போது தீர்க்க சுமங்கலி யோகமும், கணவனுக்கு நீண்ட ஆயுளும், கணவன் மனைவி ஒற்றுமையும் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை பாடி அம்பிகையை வழிபடுங்க, சகல சௌபாகியத்தையும் பெறுங்க.